இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கருப்பு உளுந்து வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து இன்னைக்கு 3 பேத்துக்கு பத்தாது. அதனால கொஞ்சமாக இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருப்பு உளுந்தை லைட்டாக வறுசட்டியில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அப்படியே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி சலிச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன். நான் கஞ்சி மாதிரி பண்ண போகிறனால எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கஞ்சி பண்ணும்போதெல்லாம் கரண்டி யூஸ் பண்ணுறதோட விஸ்கு யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக களி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணி கஞ்சி ரெடி